ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஐபி கன்சல்டன்ட் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எஸ்ஐபி ட்ரைனிங் ஆர் எஸ்ஐபி சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயில்க்கோ ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான சில விஷயங்கள் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு சில டவுட்ஸ் இருக்கு. யாரெல்லாம் வந்து எஸ்ஏபி படிக்கலாம்? எஸ்ஏபினா ஃபர்ஸ்ட் என்ன? ஸோ பேசிக்கா இந்த மாதிரியான நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம கிளியர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ மறக்காம ஃபுல்லா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோல மெயினா வந்து நான் சில விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மெயினா டவுட்ஸ் இன் எஸ்ஏபி. அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும், நான் எஸ்ஏபில நான் வந்துட்டு போகணும். ஸோ அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு, ஒரு காலேஜ் முடிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ஜாப்ல இருந்து நம்ம வந்து அடுத்து ஸ்விட்ச் பண்ணும்போது நான் எஸ்ஏபில பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ நான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருக்கு. அப்ப எஸ்ஏபினா என்ன, நான் எஸ்ஏபில எந்த டைப் ஆஃப் கன்சல்டன்டா நான் ஆகலாம், எந்த மாடியூல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அட் பிரசன்ட் ஒரு கம்பெனில என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, ஸோ அது என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி நான் இந்த விஷயத்த வந்து நான் உங்க கூட வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே காமனா என்கிட்ட கேட்கறது, எஸ்ஏபினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்ஏபி அப்படிங்கிறது பேசிக்கா ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர். என்னடா இஆர்பி அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அதாவது வந்து என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஏபியோட ஃபர்ஸ்ட் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது. எஸ்ஏபிங்கிறது பேசிக்கா ஒரு சாஃப்ட்வேருங்க. அதுல வந்து அதாவது ஒரு 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 கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை பத்தின நிறைய டேட்டாஸ் இருக்கும். நிறைய ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். மெட்டீரியல் ஹேண்டில் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது பர்ச்சேசிங் டீம் சொல்றேன். சேல்ஸ் டீம் இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க அவங்க அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து ஹேண்டில் பண்றோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். பேசிக்கா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இஆர்பி அப்படிங்கிறது என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ அந்த இஆர்பி ரிலேட்டடா இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்ல என்னெல்லாம் பண்ணலாம், இந்த டேட்டாஸை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், மத்த டிபார்ட்மெண்ட்ஸோட அந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி வந்து ஒரே சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்து எல்லாருமே இன்டகிரேட் பண்ணி ஒரு வேல்யூஸை வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணலாம். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் டேட்டாவெல்லாம் கூட மெயின்டைன் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பின்னாடி ஒரு நாள்ல கூட நம்ம எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு ஃபார்மேட்ல எடுக்க முடியணும். இப்படி நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை மெயின்டைன் பண்றதுல இருந்து ஒரு சேஃப்டி பர்ப்பஸ், நம்மளோட டேட்டா வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட முக்கியமான ஒரு இதா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சேஃப்டியான விஷயங்கள், அதே மாதிரி ஒரு யூசர் இருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஒர்க் பண்ணணும், எல்லாருமே எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய விதமான முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை, அதாவது இந்த குணாதிசயங்கள் சொல்லலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சதான் இந்த எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் இப்போ பயங்கரமான ஒரு பூம்ல இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து நான் எஸ்ஏபி கன்சல்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. பட் அதுல யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு எல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்ல, இஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இஆர்பி அப்படிங்கிறது என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதாவது பேசிக்கா ஒரு என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனில அந்த இதுக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸஸ பிளான் பண்ற ஒரு விஷயம். அதாவது இங்க ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. இப்போ ஒரு ஒர்க்ல இருக்க டூல்ஸ் கூட ஒரு ரிசோர்ஸ் தான். அந்த இதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் கூட ஒரு வகையான ரிசோர்ஸஸ் தான். ஆ அதுக்கப்புறம் அதுல ஒர்க் பண்ற பெர்சன்ஸ் இருக்காங்கல்ல, ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ரிசோர்ஸஸ் தான். ஸோ இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாரி ஜெனரல் டெர்ம்ல ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கிற அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே
பிளான் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி சாஃப்ட்வேர் இஆர்பி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது எஸ்ஏபி ஒண்ணு தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ எஸ்ஏபி மாரி நெறைய இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து எஸ்ஏபி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹைப்ல இருக்கு. மத்த சாஃப்ட்வேர்ஸ்ல இல்லாத நெறைய விஷயங்கள் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்ல வந்துட்டு பேசப்படுற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க குடுத்துருக்கேன். எஸ்ஏபி இருக்கு. அதே மாரி ஆரக்கிள்ல சில விஷயங்கள் இருக்கு. இஆர்பி நெக்ஸ்ட்ங்கிறது, ப்ரோசஸ் இப்படின்னு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிள் இருக்கு. அதுல சில இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீன்ல வந்து இப்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நீங்க எந்த சாஃப்ட்வேர் நீங்க வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அத சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இஆர்பில இப்போ எஸ்ஏபி அப்படிங்கிறது ஒரு ஹாட்டா போயிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதனால தான் எல்லாருமே எஸ்ஐபி பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ பேசிக்கா அப்புறம் எல்லாருமே என்ட்ட காமனா கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏபி கன்சல்டன்ட்னா என்ன? அதுல ஏதாவது வேற ஏதாவது டைப் ஆஃப் கன்சல்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அப்படின்லாம் வந்து என்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. எஸ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதாவது மெயினா இந்த 3 டைப் ஆஃப் கன்சல்டன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒண்ணு வந்து ஃபங்ஷனல் கன்சல்டன்ட், 2வது டெக்னிக்கல் கன்சல்டன்ட், 3வது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னோ ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்றவங்க. அதாவது ஃபங்ஷனல் கன்சல்டன்ட்டோட பேசிக்கா நான் புரியிற மாதிரி எல்லாமே சொல்றேன். நான் ரொம்ப டெக்னிக்கலாலாம் போகாம, ஸோ பேசிக்கா ஃபங்ஷனல் கன்சல்டன்ட்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸோட டைரக்ட்டா வந்து அவர் பேசி, அவங்களோட ரெக்யர்மென்ட் எல்லாம் கேதர் பண்ணி, அதுக்கேத்த மாரி எஸ்ஏபி சிஸ்டம கான்ஃபிகரேஷன் பண்ணி, அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி, அந்த டெஸ்டிங் முடிக்கிறதுலருந்து மத்த விஷயங்கள், அத ப்ராசஸ் பண்ணி, ஒரு டாப் டூ பாட்டம் ப்ராசஸ் பண்ணி, ஹோல் பிசினஸ் ப்ராசஸ ரன் பண்ணி குடுத்து, எல்லாருக்குமே யூசர்ஸ்க்கு ட்ரெய்னிங் குடுக்குறதுலருந்து இந்த மாரி எல்லா விஷயமும் பண்றது ஒரு ஃபங்ஷனல் கன்சல்டன்ட்டோட வேல. ஓகேங்களா? இப்ப அப்படியே டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ, ஒரு பிசினஸ் வந்து ஏதாவது ஒரு டெவலப்மென்ட் ஒண்ணு கேட்பாங்க. அதாவது எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ரிப்போர்ட் இருந்தா நல்லாருக்கும். இந்த மாரி ஒரு டேபிள் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க அப்படின்னா, அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் வந்து இப்போ ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் வந்து எடுத்து குடுக்குறப்போ, அந்த பேக்கிரவுண்ட்ல எழுதுற டெக்னிக்கல் கோடிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி கோடிங்ஸ் ரைட் பண்ற கன்சல்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபங்ஷனல் கன்சல்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயினான மாடியூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? மெட்டீரியல் மேனேஜ்மென்ட், புரொடக்ஷன் பிளானிங், அப்புறம் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபினான்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸ் மேனேஜ்மென்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய மாடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப அப்படியே டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கன்சல்டன்ட்னா அபாப் டீம வந்து சொல்லுவாங்க. அபாப் கன்சல்டன்ட்ஸா சொல்லுவாங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடிங் வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ கோடிங் ரைட் பண்ணி, அந்த ரெக்யர்மென்ட் என்னவோ அதுக்கேத்த மாரியான கோடிங் ரைட் பண்ணி, அந்த ப்ராசஸ வந்து முடிச்சு குடுப்பாங்க. ஸோ அப்படியே டெக்னோ ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து டெக்னிக்கல் ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் பண்ற வேலையையும் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் பண்ற வேலையும், ஒரு ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் பண்ற வேலையும் 2யுமே சேர்த்து செய்வாங்க. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீனியர் கன்சல்டன்ட்ஸா இருப்பாங்க. ஐ மீன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா பிகாஸ் ஏன்னா 2யுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஏன்னா 2யுமே ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே டெக்னோ ஃபங்ஷனல் கன்சல்டன்ட்டும் ஆக முடியும். பட் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் ப்ராசஸ புரிஞ்சுட்டு, அதுக்கு ஏத்த மாதிரியான டெவலப்மென்ட் வரும்போது, அதுக்கான கோடிங்ஸ் ரைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இவங்கள வந்துட்டு இப்போ ஒரு ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் இவங்க 2 பேரோட வேலையும் சேர்த்து செய்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்கா டெக்னோ ஃபங்ஷனல் கன்சல்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மெயினா இந்த 3 டைப் ஆஃப் கன்சல்டன்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஸ்ஏபி ரிலேட்டடான இதுல வந்து இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இது கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்ததா ரொம்ப, 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 ரொம்ப மெயினா நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம். ஸோ யாரெல்லாம் எஸ்ஏபி படிக்கலாம்? யாருக்கலாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து நெறைய பேரால கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்கிறவங்க வந்துட்டு ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கோம். இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் ஸோ இப்படி நெறைய ஃபீல்ட்ஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் டவுட். நான் பண்ண முடியுமா? நான் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியா இருந்துட்டே இருக்கு எல்லாருக்குமேவும். ஸோ இந்த இதுல நம்ம அத கிளியரா பண்ணிறலாம். பட் இப்பவுமே நான் சொல்றேன். நான் எந்த பேசிஸ்ல இத நான் சொல்லப் போறேன் அப்டின்னா, அட் பிரசன்ட் கம்பெனில எத பேஸ் பண்ணி கன்சல்டன்ட்ட எடுக்குறாங்களோ, அத பேஸ் பண்ணியே நான் உங்களுக்கு ரியலாவே நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு வருவோம். ஸோ இன்ஜினியரிங்ல பிஇ, பிடெக் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஏபி படிக்கிறதுக்கு எலிஜிபிளான ஒரு ஃபீல்டு. ஓகேங்களா? பிஇ, பிடெக் முடிச்சவங்க கண்ண மூடிட்டு நீங்க எந்த டிபார்ட்மென்ட்டா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல், சிவில் இது, அது அந்த மாரி எதுவுமே இல்ல. ஸோ நீங்க எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே வந்துட்டு, நீங்க வந்து எஸ்ஏபிய வந்து
பர்ஸ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இன்ஜினியரிங் பிஇ, பிடெக் வந்து எலிஜிபிள். ஸோ கண்டிப்பா வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும். அண்ட் இப்போ எனக்கு ஒரு கோடிங் நாலேட்ஜே இல்ல. இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்களே இப்ப மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, சிவில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோடிங் இருக்காது அப்படிங்கிறப்போ, இப்ப என்னால கோடிங்லாம் எழுத முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் கன்சல்டன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோடிங்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து தாராளமா வந்துட்டு நீங்க வந்து ஃபங்ஷனல் கன்சல்டன்ட்டா வந்து போலாம். எனக்கு நல்ல கோடிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா வந்து அவங்க வந்து டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டா அடாப்ட்லாம் எடுத்து படிச்சு உள்ள போலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா இது இன்ஜினியரிங் ஃபீல்டு படிச்சவங்களுக்காக நான் சொல்ற ஒரு விஷயம். அப்புறம் செகண்ட் வந்துட்டு நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் டிப்ளமோ போயிட்டு வந்துர்றேன். ஏன்னா, அது இன்ஜினியரிங்கோட ஒரு இதா இருக்கனால சொல்றேன். ஸோ இப்போ பேசிக்கா டிப்ளமோ அப்படின்னு சொல்லி வரும்போது, அது வந்து ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டிகிரி கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ எ டிப்ளமோ படிச்சவங்க டைரக்ட்டா நான் டிப்ளமோ முடிச்சுட்டு நான் எஸ்ஐபி போக முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கம்பெனில எடுத்துக்க மாட்டாங்க. நான் திருப்பவும் சொல்றேன். கம்பெனில எத இப்போ பேஸ் பண்ணி இப்போ அட் பிரசன்ட் எடுக்குறாங்களோ, நான் அத தான் சொல்றேன். ஓகேங்களா? மேபி இது ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அட் பிரசன்ட் இது நான் சொல்ற டேட்டாஸ் எல்லாமே ரியல் டைமா இப்ப கம்பெனிஸ்ல செய்ற விஷயங்கள். டிப்ளமோ படிச்ச கேண்டிடேட்ஸ கன்சல்டன்ட்டா எடுக்க மாட்டாங்க. ஸோ கன்சல்டன்ட்டா ஆக முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறமா இப்போ நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கு நான் வரேன். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படின்னு வரும்போது, ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்லயுமே இப்போ எப்படி வந்து கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சில வந்துட்டு ஐடி எடுத்துக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்புறம் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் நெறைய டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு யுஜி மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்க அத கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பிஜி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, உங்கள வந்து கன்சல்டன்ட்டா உங்கள வந்து கன்சிடர் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு யுஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க யுஜி பண்ணிட்டு இப்போ பிஜி பண்ணீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாராவது ஒருத்தர் பிஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எம்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து நீங்க எஸ்ஏபிய வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காரு அப்படின்னா, டெஃபினட்டா வந்து அவர் எஸ்ஏபி பண்ணிட்டு எஸ்ஏபி உள்ள வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்டர் டிகிரி ரிலேட்டடா அந்த ஈக்குவலன்ட் ஆன விஷயங்கள் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்களா? டெஃபினட்டா வந்து நீங்க எஸ்ஏபி வந்து நீங்க பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் எம்பிஏலலாம் எஸ்ஏபிலாம் பார்ட் ஆஃப் த எஜுகேஷன்லயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால எம்பிஏ படிச்சவங்க அதான் மாஸ்டர் டிகிரிஸ் முடிச்சவங்க டெஃபினட்டா ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ல இருக்கிறவங்க தாராளமா எஸ்ஏபி வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட கரியர வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெயினா இந்த விஷயங்கள் தான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான பேசிஸ்ல தான் இப்போ அட் பிரசன்ட் கம்பெனிஸ்ல வந்து பெர்சன்ஸ வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட கரியர வந்து எஸ்ஏபில நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட இந்த சைட்ஸையும் அதாவது உங்களோட எஜுகேஷன் சைட்ஸையும் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எஸ்ஏபில வந்து நீங்க உள்ள போயிடலாம். ஸோ இதுதான் பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம். ஏன்னா, மெயினா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக். ஸோ அதனால தான் மெயினான இத வச்சு நான் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் அண்ட் டிப்ளமோ அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சேன். ஸோ நீங்க தாராளமா வந்துட்டு நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணி, அதுக்கு உங்கள ரெடி பண்ணிட்டு நீங்க டெஃபினட்டா வந்து எஸ்ஏபி உள்ள வந்து வர முடியும். எஸ்ஏபி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால நீ வந்து டெஃபினட்டா உங்களோட கேரியர வந்து நீங்க எஸ்ஏபில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். ஸோ தேங்க்ஸ் கைஸ் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா டவுட்ஸ் இருந்தாலும், வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணணும், அத கிளியர் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கனாலும், கீழ மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அத சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து அதுக்கான வீடியோஸையும் வந்து நான் மேக் பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க மெயில் பண்ணலாம். அண்ட் என்னோட Instagram ஐடி நான் குடுத்துருக்கேன். ஸோ இதுலயும் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாரி உங்களுக்கு எஸ்ஏபி ட்ரெய்னிங் வேணும் ஆர் எஸ்ஏபி சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட மெயில்க்கோ ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கோ நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோல உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.